ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்த ட்ரேடு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சின்ன ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரை பண்ணோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். பட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ரீச் ஆகலை. இதை டெலிகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 190 வரைக்கும் போகும்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் 175லேயே வந்துட்டு ரிட்டன் ஆயிடுச்சு ஆப்ஷன்ஸில். அதை வேணால் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த ஃபால் கண்டினியூஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 25,400 அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அதில் அங்கே சஸ்டெயின் ஆகி அங்கேருந்து ஏதாவது ஒரு க்ரீன் கேண்டில் 15 மினிட்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பை சைடு போங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவு. மண்டே கூட ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கூட நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம் பையை. அதே மாதிரி அதுக்கும் கீழே வந்துட்டு அந்த சப்போர்ட்டை உடைக்கிது அப்படின்னா வந்துட்டு 25,000 24,800 அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா நல்லா இந்த இயர் நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரேலி ஆக ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேனிக் சுச்சுவேஷனாக இருக்கும். மார்க்கெட் ஒரு சில நியூஸுக்காக வெயிட் பண்ணுது. அந்த நியூஸஸ் வரும்போது வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு ரேலி இருக்கும் அப்சைடில். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னு. இந்த வீடியோ வந்துட்டு கம்மியான வியூஸ் தான் போகுது. பட் அப்படி பார்க்குறவங்க வந்துட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வாங்கிட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ இந்த ரேலி வரும்னு தெரியாது. ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டில் ஜனவரி மந்த்து கான்ட்ராக்ட் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.